गाइस நான் தான் உங்க SK கேமிங் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹீரோயிக்ல நம்ம இருக்கோம். BR வந்திருந்தோம். அப்ப BR இந்த மேட்ச் நம்ம பெர்முடால இறக்கி விட்டுருக்காங்க. பெர்முடால நம்ம கரெக்ட்டா கிரேவியார்டு கிட்ட இறங்கிக்கலாம். அந்த இடத்துல தான் ஏதோ ஒரு மிஷின் மாதிரி ஏதோ ஒரு டிராகன் ஓடுது. அந்த டிராகனை நம்ம அடிக்கணும். முன்ன OB42 ன்னு நினைக்கிறேன். அந்த அப்டேட்ல இது மாதிரி விட்டாங்க. இப்போ திருப்பி விட்டுருக்காங்க. நம்ம அதை அடிக்க ட்ரை பண்ணுவோம். गाइस ये फ्री लुक வேற ஆன் பண்ணி போய் இப்போதைக்கு நான் அதுக்கப்புறம் திருப்பி வேற ஆஃப் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது எனக்கு இம்சையா வந்து தொலையும். இனிமே வேற இறங்கலாம் கரெக்டா. நானும் இந்த இடத்துல தான் இறங்க போறேன். இல்லை நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி இறங்கிக்கலாம். அப்புறம் அப்படியே ஓடு அது மாதிரி ஓடிடுவோம். யாரும் வரல நம்ம கூட இப்போதைக்கு. ஓகே गाइस மறக்காம எல்லாம் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ ஒரு கண்ணே கிடைக்கல. ஃப்ரீ லுக் சோதிக்க ஆரம்பிச்சிருமேனுமே. ஐயோ ஆரம்பிச்சிருச்சு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள ஃப்ரீ லுக் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. போய் எக்ஸாமேட் கிடைச்சிருச்சு கைஸ். எக்ஸாமேட்ல அன்னைக்கு இங்கன்னு தெரியல. சரிண்ணா அதுக்கு தெரிஞ்சதுன்னா கொடுக்க மாட்டான். அதை இப்போதைக்கு நம்ம இந்த கண்ணை மட்டும் எடுத்துட்டு நம்ம அப்படியே நம்ம ஸ்பாட்டுக்கு போவோம். எக்ஸாமேட் ஓகே. ஃப்ரீ லுக் ஆஃப் பண்ணி போயிருக்கோ. ஏன்னா போறவள்ள எனிமேட்டை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. எனிமி ஆடு மாட்டிக்கிச்சே அப்படின்னு சொல்லி எனிமி ஒரு போட்டு விட்டானா முடிஞ்சது கதை. போவோம் நம்ம அப்படியே எங்கே போகலாம். அப்படியே ஓடிட்டு இருப்போம். ஓடு அந்த கதை தான். இன்னும் 20 செகண்ட் 30 செகண்ட் கிட்ட இருக்கு. ஆற்று வேவு எனிமி அவனும் சிக்க மாட்டேங்கிறான். ப்ரோ கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ப்ரோ நிறைய வீடியோ போடு ப்ரோன்னு. இனிமே நம்ம ஃபுல் வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மறக்காம பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிவ்அவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம 1 to 10 ஃபுல்லாக கிவ்அவே தான். மே மாதம் தான் எல்லாமே. வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம லைவ்ல தான் கிவ்அவே கொடுக்க போகிறோம். அது இப்போ சொல்லிக்கிட்டேன் ப்ரோ. அப்புறம் நீ லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல ஏதாவது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு. AWM கொடுத்து வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சாட்டு AWM பிளேயர்னு பூச்சிட்டு வேற நீ கேட்குது. சரி இதுக்கும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாகவே விளையாடுவோம். 2 ஜிபு போட்டிருக்கோம். இன்னும் நல்லாவே கேட்குதுங்க பூச்சிட்டு. யாரும் வந்த மாதிரி தெரியலையே. சரி திருப்பி மேலே போய் பார்ப்போம். இங்க யாருமே இல்ல. யாரும் அது டேய் வாங்க எப்பா ஜஸ்ட் மிஸ். நான் -32,000 இருக்கும். அம்மா சாமி ஜஸ்ட் गाइस ஃப்ரீ ஃபயர் குள்ள பேய் போலிட்டான். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அங்க பாருங்க ஓடுறான் பாருங்க. அண்ணா வணக்கம் தேனியில இருந்து. அவன் வழங்க மாட்டான். எப்படி गाइस கரெக்டா லான்ச் பேட பிடிச்சி எல்லாம் அதுக்கே வரானுங்க. ஆனா அவன் பேய் மாதிரியே வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தான் நமக்கு. இன்னும் ஒரு செகண்ட் நம்ம மேலே வெயிட் பண்ணியிருந்தோன்னா வரப்போ அப்படியே அனுப்பிச்சு விட்டுருக்கலாம் போயிட்டு வா தம்பின்னு. சரி இப்போ போய் அந்த இடத்துல இன்னும் யூஸ் கொடுக்குவோமா வேணாமா. சரி இந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம். புல்லட்லாம் இருக்கு போதும். சரி நம்ம போய் யூஸ் கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. யூஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்னப்பா ஒன்றும் இல்லை. இங்கே ஓகே வெரி இது வேறு அடிக்கும் நம்மளை இப்போ சுடுமே. அது அவ்வளோதான் இந்த ரெட்டில். ஐயோப்பா ஜஸ்ட்டு ஐயோம்மா சுடலாமா வேணாமா. அது சுடணும் தான் நினைக்கிறேன். சுடுவோம். ஐயோப்பா என்னங்க உயிரெலாம் குறையுது. ஐயோப்பா தள்ளிலாம் விடுதுங்க. இந்த அளவுக்குலாம் நீ கொடூரமாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா நான் உன்னை அப்படியே வானத்திலே உன்னை பறக்க விடுவேன். எனக்கு தெரியுமா நீ தான் அது. இங்கே நீ என்ன நாக்கையாக காமிக்கிற. உன்னை நாக்கோட உள்ள காமிச்சு விடுவேன். அவ்வளோதான். இது போயிடுச்சானா ஒன்றும் லூட்டு வருதுப்பா. இப்போ 4th லெவல் லிஸ்ட். गाइस இந்த இடத்துல உங்க டீம்மேட்டோட வந்தீங்கன்னா 2 பேரும் நல்ல ஒரு லூட் அடிச்சுக்கலாம். டோக்கன் வரும் 500 கிடக்குது. ஜோன் சர்வே பண்றவங்களுக்குலாம் இது நல்ல ஒரு பெஸ்ட்டான இதாக இருக்கும். MP40 எடுத்துப்போம். எவ்வளோ இருக்கு வெப்பன் கிளரி வேற ஏற்றணும். அதனால நான் MP40 எடுத்துக்கிட்டேன். ஓகே இது போதும். அங்கே வேற டோக்கன் கிடக்குது எடுத்துப்போம். அவ்வளோதான் गाइस லூட் அடிச்சாச்சு. இனிமேல் எனிமி வாடா 1v4 அண்ணன் வெயிட்டிங்கில் இருக்கேன். டக்குன்னு வந்தீங்கன்னா ஒரு 1v4 பண்ணிடலாம். சரி இந்த இடத்துல இங்கே ஏதாவது லூட் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். தாம்சனில் ஆல்ரெடி பெரம்பலூரில் ஏதோ ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. என்ன பிளேஸ்மெண்ட்னு சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் ஏதோ ஒரு பிளேஸ்மெண்ட் வந்தாச்சு गाइस. என்ன பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லி நான் அங்கே ஷார்ட்ஸ்லேயே நான் போடுறேன். ஓகே இது போதும். இப்போதைக்கு நமக்கு இது போதும் எனிமி அடிக்கிறதுக்கு. ஆனால் நம்மள்கிட்ட மெடி வேறு இல்லை. மெடிக்கெட் வேறு போய் எடுக்கணும். மெடின்னு ஏன்டா சொல்கிறேன்னு கேட்காதீங்க. ஷார்ட்டாக நான் மெடிக்கெட்டை மெடிங்கிறேன். போதும் இது
கைஸ் மறக்காம பார்க்குறவங்களா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருமே நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. இது தேவையில்லாது. நீலாம் எதுக்கு இருக்க, வெளியே போ. கைஸ் உங்களுக்கு தெரியும், இதாலே தான் நான் நிறைய டைம் தந்திருப்பேன். அந்த வீடியோலாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். போதும் அந்த வீடியோ. அதுக்கு மேலே நம்ம இன்னமே புதுசாக இதில் இருந்து போட போகிறோம். இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸ்க்ரீன் ரெக்கார்டை வேறு அழுத்திட்டேன். எப்போ ஜஸ்ட்டு ஆஃப் ஆகிருக்கும்ல அந்த வீடியோ. 1v2 பண்ணியாச்சு. 1v4 பண்ணுவோமா, 1v5 பண்ணுவோமா, 1v6 பண்ணுவோமான்னு தெரில. எப்படி ஏஞ்சலிக் பேண்ட் செம்மையாக இருக்கா கைஸ்? ஏஞ்சலிக் பேண்ட் நம்ம எடுத்துட்டோம் ஒரு வழியாக. நம்மள்கிட்ட இப்போ ஒரு என்ன மைனஸ்னால், நம்ம மேலுக்கு தான் நிறைய ட்ரெஸ் வச்சுருக்கோம், ஃபீமேலுக்கு வச்சுருக்கல. ஆனால் ஃபீமேலுக்கு ஒரு ரேரான காஸ்டியூம் ஒன்று கிடச்சிருச்சு. ஐயோ ஐயோ. உங்களுக்கு யாருக்காவது இது மாதிரி நடந்து இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, புல்லட் எடுத்து போயிருக்காது யூஸ் ஆகும். திருப்பி ஏதோ கார் வர மாதிரி சவுண்டு கேட்குதே. கார் வருதா வரலையா? டேய் வரீங்களா வரலையாடா? எங்கே இருந்தாலும் அண்ணன்ட்ட வாங்கடாய், வாங்கடாய், முடிஞ்சா வாங்கடா. என்னடாய் வந்து பாரு, அன்னஸ்மா ஃபார்மில் இருக்கேன். அப்படியே 1v4 தான். யாரை வேணாலும் கூப்பிட்டுவோம், ஸ்குவாடே கூப்பிட்டுவோம். 1v4 ஆடி அண்ணன் அனுப்பிச்சி விடுவேன். டே சும்மா சொல்லண்டா, இதுன்னு கூப்பிட்டு வந்துடாதீங்கடா. அண்ணன் அந்தளவுக்கு பிளேயரும் இல்லை, இப்போ தான் விளையாட ஆரம்பிச்சிருக்கேன். இடையில 1 இயர் கேப் விட்டுறாச்சு. இப்போ தான் திடீர்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கைஸ் நம்ம வீடியோ டெய்லியுமே வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். போதும், இந்த இடத்துல லூட் அடிச்சது போதும். ஓகே, யாராவது வருவாங்களா? ஜோன் வேறு நம்மள்கிட்ட தான் இருக்குது. சரி, நம்ம அங்கே ஒரு வீட்டில் ஏறணும்ல, அந்த வீட்டுக்கே போய் உட்காந்துக்கலாம். போவோம் போவோம் போவோம். நடந்தே ஓடிட்டு இருக்கேன் கைஸ். நீங்கள் பாருங்கள், நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். சப்ஸ்கிரைப் 25% தான் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 74% இருக்கீங்க. மறக்காமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூடியூப்காரன் என்கிட்ட சொன்னா அது மாதிரி இங்கே பாடுறவங்க சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு. மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போதும், அப்படியே மேலே போவோம். மேலே எவனுமே இல்லையாட்டுக்கு. எப்போ என்னப்பா ஏழை இருக்கீங்களா இல்லையாடா? 18 அளவு இருக்கு. ஆனால் அப்படியே பாருங்க, ஒருத்தனே கண்ணுக்கு சிக்கல. வெண்டிங் மிஷினில் யாரும் வாங்கின மாதிரி இருந்தது. கைஸ் மறக்காம இப்போ நம்ம MP40 லெவல் 3 பண்ண போகிறோம். நம்ம லெவல் 2 வரையும் பண்ணியாச்சு. லெவல் 3 பண்ணுற வீடியோ வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னு கமெண்ட் பண்ணணும்னா குரோமோஃபார்மிக் MP40ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா MP40 குரோமோஃபார்மிக்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அப்படியே லெவலப் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவாக போடுவேன், ஷார்ட்ஸாக போட மாட்டேன். ஏன்னா லெவலப் பண்ணுறது டைமண்ட் ஓப்பன் பண்ணி அது மாதிரி தான் நம்ம லெவலப் பண்ணுவோம். ஓகே, இங்கே தான் ஜோன் நமக்கு தான் இருக்குது. அடுத்த ஜோன் எங்கேன்னு கூட தெரியல. இது வேறு அசிஸ்னல் இருக்குது. ஆனால் அங்கே போகணும் அசிஸ்னல் ஓப்பன் பண்ண. அதுக்குள்ளே டெட் ஜோன் ஆயிரும். டெட் ஜோனில் அப்புறம் நம்ம வரத்துக்குள்ளே இனிமேட்டு அடி வாங்காதே நம்ம ஒரே அடியாக மேலே போயிடுவோம். அது நமக்கு மானக்கேடு. அதனால் நம்ம இப்படியே விளாடுவோம். அசிஸ்னல் தானே, அது இருந்தால் இருந்துட்டு போகுது. கைஸ் என்னோட வீடியோவை எல்லாரும் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். திருப்பி கார் சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்கே. ஐயோ, ஃபயர் பட்டன். ஓகே, ஃபயர் பட்டன் நான் முன்னே காமிக்கும் போது ஏன்டா 100ல் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ப்ரோ அது எனக்கு செட் ஆகிடுச்சு ப்ரோ, உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி தான் நீங்கள் வைப்பீங்க. அது மாதிரி தான் எனக்கும். இங்கே ஒரு கார் வருது பார்த்துட்டேன். நிற்கிறான். எங்கே பொறுமை நின்று போகிறான். ஓ ஓகே ஓகே, நீ அப்படி வர இறங்கி தானே ஆகணும். லூட் எடுக்க இறங்கும் ஆசைப்பட்டு இறங்கிட்டான். ஓ அடி, ஐயோ அடிலாம் வாங்கினான். சைட்லேருந்து ஓசிகள் எடுத்துட்டான் கைஸ். எடுத்தானா இல்லையான்னு தெரில. புல்லட் மாதிரி எங்கே காமிச்சது, அடிச்சது. ஏறணும், காரில் ஏறணும். கொடுத்துற காரை. ஐயோ, இது வேறு ரேட் ஆஃப் ஃபயர் தான் ஸ்கின்னு. ஆனால் என்ன இவ்வளோ பொறுமையாக புல்லட்டாக இருக்குது. ஐயோ, இதை மாத்துறதுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு போயிட்டான். ஐயோ, இந்த மாதிரிலாம் இதில் இங்கே பார்த்தீங்களா, அவன் மட்டும் சல்லுன்னு போயிட்டான். நான் மட்டும் இந்த மாதிரி கார் எடுத்துகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தன் வந்துட்டாயா. வணக்கம் மாப்பிள்ள, எங்கிங்க ஊசிக்கல் தட்டவே முடியலையே. அம்மா தேனியிலிருந்து வணக்கம். நான் கார் எடுத்துருவான்னு நினைக்கிறேன். தெரியல, அங்கே தான் இருக்கான், போய் பார்க்கலாம். கார் எடுத்துருவான், கன்ஃபார்ம் கார் எடுத்துருவான். குளோவால் வேறு போட்டுக்கிட்டான் பையன். 10 பேர் தான் லைவில் இருக்காங்க இப்போ. ஓகே ஓகே, எங்கே யாரும் இல்லை கைஸ், எங்கே யாரும் இல்லை. எடுத்துட்டான், கார் எடுத்துட்டான்.
ஐயோ ஜீப்ல மட்டும் நமக்கு அடியே விழுக மாட்டேங்குதியா. அக்கா நல்லா இருக்கா? கல்ல அடிச்சது நல்லா இருக்காக்கா? நீதான் கல்ல அடிக்கணும்னு சொன்னியே. 4th level 1st level 3 எல்லாம் கரெக்டா இருக்கு. கமெண்ட்ல மறக்காம எல்லாம் ஓபின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஜோன் யாருக்கு? ஜோன் பக்கத்துல தான் இருக்கு நமக்கு தான். அலைவு 8 வந்துருச்சு. 7 இருக்கு. இப்போ அலைவு நம்மளை சேர்க்காம 6 இருக்கு. ஏழே அந்த 6 பேர் எங்கடா இருக்கீங்க? ஒருத்தன் தானே போயிட்டு 2 பேரும் அந்தாண்ட என்கிட்ட டேமேஜ் வாங்கி போயிட்டானுங்க. வீட்டுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் பார்த்துட்டேங்க சொன்னேன். வீட்டுக்கு மேலே ஒருத்தன் இந்தாண்ட ரைட்டில் ஒருத்தன் இருக்கான். வேறு லெஃப்டில் ஒருத்தன் இருக்கான். இவனுங்களை மட்டும் போதிக்க 3 பேரை பார்த்தாச்சு. இன்னும் 2 பேர் எங்கே கேம்பராக இருக்கானுங்களோ. நம்மளே ஒரு கேம்பரு, இவங்க நம்மளை விட அதிகம் கேம்பராக இருக்கானுங்க. இந்த வீட்டில் தான் ஒருத்தர் இருந்தான். அங்கேருந்து 11 ஃபாரஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஐயோ இது வேற இங்கே பாருங்க. இதனால தான் கைஸ் நான் எப்பயுமே இந்த பாம்பு வேற எடுக்கவே மாட்டேன். இப்போ பார்த்தீங்களா இன்னும் ஒரு 2 செகண்ட் அவன் மட்டும் க்ளோவால் போடாத அழுத்திருந்தானா அவ்வளோதான். இப்போவே நான் அவுட் ஆகிருப்பேன். செஸ்ட்டில் நான் தப்பிச்சேன். திருப்பி இதை உடைப்போம். எப்படியும் அவன் கீழே குதிச்ச மாதிரி தான் சவுண்டு கேட்குது. குதிச்சிட்டான்னு தான் நினைக்கிறேன். அவன் குதிச்சானா பின்னாடி வீட்டில் இருந்தான் குதிச்சானா என்னன்னு தெரில. ஆனால் குதிச்சிட்டாங்க. அது மட்டும் சவுண்டு கேட்டுது. ஜோனு இப்போதைக்கும் நமக்கு தான். இன்னொரு நாய் எவனோ காரை ஓட்டுறான். இறங்கிட்டான். ஈபியில் போட்டுருவோம் இப்போதைக்கும். எப்படி எக்ஸாம் ஸ்கின் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு 3 டேஸ்க்கு கிடச்சிருக்கு. பர்மனெண்ட்டாக எடுத்துருவோம். இல்லை ஒரு கொஞ்ச நாள் ஒரு 10 to 20 டேஸ்க்குள்ளே பர்மனெண்ட் எடுத்துடலாம். நம்மள்கிட்ட இப்போதைக்கு நம்ம ஒரு கேரக்டர் வாங்கணும். அந்த கேரக்டர் வாங்கினதுனால நம்மள்கிட்ட இல்லை அமௌண்ட்டு. ஓகே இங்கே எடுத்தா இங்கே ஒருத்தன் இருக்கான். பார்த்துட்டேன் அவனை. பார்த்துட்டேங்கண்ணா. உன்னை பார்த்துட்டேன் நான். உன்னை பார்த்த நாள் முதல் ஐயோ காப்பி ரைடு வந்துடும். ஓகே போவோம். மேலே திருப்பி போய் க்ளோவால் உடஞ்சிது. அங்கேருந்து யாரையாவது அடிப்போம். இங்கே கீழே குடிச்ச மாதிரி தானே சவுண்ட் கேட்டுது. இல்லை நீ யாரா? நீ இங்கே இருக்க? டேய் நீ கீழே குடிச்சிட்டேன்னு நினச்சேன். ஆன்டிக்ரோனா இருக்கு பார்த்துக்கோ. எப்படி நீ கீழே குதிச்சேன்னு நான் நினச்சேன்டா. அட பாவி நீ மட்டும் இப்போ ஹெட்டு கனெக்ட் ஆகுமா? எப்போ நல்ல வேலை அங்கே பாருங்க. நான் கீழே குதிச்சிட்டான்னு நினச்சேன். நான் அங்கே போனதே அவன் பார்க்கலையாட்டுக்கு. தம்பி நீ எங்கடா இருக்க? கோடி வருஷம் நல்லா இருப்பேன். இந்த மாதிரி கேம்பர்ஸ் உங்களை அடிச்சிருக்காங்களான்னு சொல்லி கமெண்டில் அதுவும் கமெண்ட் பண்ணுங்க. அந்தாண்ட வேற ஒருத்தன் உட்காந்துருந்தான். ஒரு அளவுக்குன்னு நினைக்கிறேன். சிங்கம் க்ளோவால் வேற அங்கே போட்டிருந்தான் ஒன்று. அது எவன்னு தெரில. பார்ப்போம். பார்த்துட்டேன் நான் உன்னை. டிடி நான் உன்னை பார்க்கலடா. நான் உன்னை பார்க்கல. நீ ஓடிடு. நான் உன்னை பார்க்கல சரியா? அப்படி சொன்னாலும் ஓட மாட்டானுங்க. ஸ்டில் அலை 4 இருக்கு. நம்மளை சேர்க்காம இன்னும் 3 பேர் இருக்கானுங்க. எங்கே இருக்கானுங்க? இந்த ஸ்டேட்டில் ஒருத்தன். இங்கே பக்கத்துலேயே ஒருத்தன் இருக்கான். இங்கே அவனை அடிப்போம். நல்ல ஒரு புடி அழுத்தி புடி பிடிச்சாச்சு. பிடிப்போம். சரி என்னடா எவ்வளோடா நான் அடிப்பேன்? இங்கே இப்போ 12 விழுந்தாலே வேலை செத்துட்டான். இன்னொருத்தன் யாரும் அவன் பின்னாடி இருந்து அடிக்கிற. எப்போ புல்லட் வேற 58 தான் இருக்கு. இவங்க ஒரு ரீலோடு கரெக்டாக ஒருத்தனை முடிச்சிடலாம். ஒரு ரீலோடில் ஐயோ அதுக்குள்ளே இவனுக்கு பொறுக்க